ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொச்சின் ட்ரிப் vlog தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ கொச்சின் தான் நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். காலையில் வந்து கிளம்பியாச்சு கொச்சின். ஸோ இங்கேருந்து கோயம்புத்தூர்லேருந்து கொச்சின் வந்து பார்த்திங்கன்னா 4 hours தான். சரி டக்குன்னு போயிட்டு வந்துடுவோம் கொச்சின் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். ஸோ ரொம்பலாம் பிளான் பண்ணல, டக்குன்னு கிளம்பிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கேரளா வந்தாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான டனல். இந்த டனல் பேர் வந்து குதிரன் டனல். ஸோ இந்த டனல் தான் வந்து சவுத் இந்தியாவோட லாங்கஸ்ட் டனல். இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1.6 கிலோமீட்டர் வருது. இது வந்து இதுக்கு முன்னாடி இது வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணி 2021 முடித்தாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மலையில் வந்து சுற்றி போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து நிறைய ஆபத்தான வளைவுகள், நிறைய ஆக்சிடெண்ட்லாம் நடந்ததுனால தான் இந்த டனல் வந்து கட்டினது. ஸோ இந்த டனல் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா திரிஷூர் டு பாலக்காடு அந்த ஹைவேல தான் இந்த டனல் வந்து இருக்கும். ஸோ இந்த டனல் போட்டதுனால ஒரு 30 மினிட்ஸ் வந்து டைம் வந்து சேவ் ஆகுது. ஸோ ஒரு கிலோமீட்டர் டக்குன்னு வந்ததே தெரியல. நடுவுலேயே வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சி எக்ஸிட்லாம் வச்சுருந்தாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுதான் வந்து சவுத் இந்தியாவோட லாங்கஸ்ட் டனல். ஸோ பிளேஸ் பார்த்தாலே வித்தியாசமாக தெரியுது. சைடில் பார்த்திங்கன்னா நல்லா தென்னை மரமாக இருந்தது. ஸோ ஃபுல்லாக மலை, தென்னை மரம், அந்த கேரளாவோட வைப்பு வந்து நல்லா தெரிஞ்சுது. ஸோ நாங்களும் அப்படியே அந்த வியூலாம் பார்த்துட்டு காரில் அப்படியே போயிட்டுருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கொச்சின் வந்தாச்சு. கொச்சின் வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா லூலு தான் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். இதுதான் வந்து லூலு மால். சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெட்ரோ லைன்லாம் போயிட்டுருந்துச்சு. இது வந்து நாங்கள் நிறைய வீடியோ வந்து உள்ளே எடுக்கலை. ஸோ ஜஸ்ட்டு நாங்கள் மால் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு போன ப்ளேஸ் தான். இது வந்து ஃபோர்ட் கொச்சி. ஃபோர்ட் கொச்சி போகக்குள்ள மதியம் வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி ஆகிடுச்சு. ஃபோர்ட் கொச்சியோட ஸ்ட்ரீட் வியூ தான் இது. ஸோ இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்ட்ரீட் ஷாப்பிங் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய கடைகள் இருந்தது. நிறைய ஆர்டிஃபேக்ட் ஷாப்லாம் நிறையா இருந்தது. இதை சுற்றி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸுமே இருந்தது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லேக் வியூ வந்து கவர் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இது வந்து இந்த ஃபோர்ட் கொச்சி வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் பீப்புள் வந்து வாழ்ந்த இடம் தான். ஸோ அவங்க வந்து சீ ரூட் வழியாக வந்து இந்த கொச்சினை வந்து ஆக்குப்பை பண்ணியிருந்தாங்க. இந்த ஜூஸ் இன மக்கள் இருக்காங்கள, இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. என்னென்னா பூமிக்கு அடியில் விளையிற பொருட்கள்லாம் அவங்க வந்து எடுத்துக்க மாட்டாங்க. நம்ம எடுத்துக்கிறோம்ல இந்த உருளைக்கிழங்கு, பீனட்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிறோம்ல, அது மாதிரி எந்த பொருளுமே அவங்க பூமிக்கு அடியில் விளையுது எதுவுமே அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்க உடம்புக்கு ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்மலாம் வந்து ப்ளட்டு ஏற்றுவோம்ல, அந்த பீப்புள் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மனுஷனோட ப்ளட்டை வந்து எடுத்துக்க மாட்டாங்களாம். அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு அம்மா வந்து என்கிட்ட சொல்லிவிட்டு பேசிகிட்டே வந்துட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ளேஸ் பார்த்து முடிச்சுட்டு ரூம் வந்துட்டோம். ரூம் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு 6:30 போல் ஒரு லேக் வந்து பக்கத்தில் இருந்தது. அந்த லேக் வந்து சும்மா அந்த லேக் போகலாம் அப்படின்ட்டு வந்தோம். நாங்கள் வந்து லேக்கில் வந்து காற்று வாங்கிட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இசை கச்சேரி போயிட்டுருந்தது. நல்ல ஒரு ஃபீல் குட்டாக இருந்தது. நாங்களும் அங்கேயே உட்காந்துட்டு அந்த மியூசிக் ரொம்ப நேரம் கேட்டுட்ருந்தோம். இந்த vlog வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு செக் அவுட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஹாய், இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கிற கொச்சி செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச் அங்கே தான் இருக்கோம். செயின்ட் ஃப்ரான்சிஸ் சர்ச். ஸோ இப்போ பின்னாடி வந்து பீச்சு, அந்த சைடு வந்து சர்ச்சு. ஸோ அப்படியே முன்னாடி என்ட்ரன்ஸ் காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது.
இது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து சர்ச் ரோடு இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா பீச். காட்டுறேன், ஃப்ரண்ட் வியூ காட்டுறேன். இது காட்டுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா சைடில் இருக்கிறது தான் பாய்லர்ஸ். இந்த பாய்லர்ஸ் வந்து வுட்டு கோல் எல்லாத்தையும் உள்ளே போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபியூலாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. இதை வந்து லேடி வெல்லிங்டன் அப்புறம் அவங்க கூட இருக்கிறவங்களாம் இதை வச்சு தான் வந்து ஃபியூலாக போட்டுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து ஃபியூவலாக வந்து போட்க்கு வந்து இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு அம்மு வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சும்மா நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ ரொம்ப நாள் ஆகிடுச்சி பீச் வந்து பார்த்தே. ஸோ அதனால் நல்லா இருந்தது. ரொம்ப நேரம் வந்து அப்படியே அந்த பீச்சில் வந்து நின்றுட்டுருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து வாட்டர் மெட்ரோ அதுதான் போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஸோ நார்மலாக போட்டிங் போகிறத விட வாட்டர் மெட்ரோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் வாட்டர் மெட்ரோ உள்ளே போகிறதுக்காக தான் நின்றுட்டுருந்தோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் நெட் போட்டு ஃபிஷ்லாம் வந்து பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து இங்கே தான் கொச்சினில் தான் பார்த்திங்கன்னா இந்த சைனீஸ் நெட் போட்டு இந்த ஃபிஷ் வந்து எடுப்பாங்க. இது நீங்கள் வேறு எங்கேயுமே பார்த்துருக்க முடியாது. இது கொச்சினில் மட்டும்தான் ரொம்ப ஃபேமஸ். இந்த சைனீஸ் நெட் போட்டு ஃபிஷ் வந்து பிடிக்கிறது. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நாங்கள் அப்படியே மெட்ரோ உள்ள வந்து ஏறியாச்சு. இதுக்கு டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ₹80 சார்ஜ் பண்ணாங்க. இங்கேருந்து இன்னொரு மெட்ரோ ஸ்டேஷன் இருந்துச்சு. அங்கே போயிட்டு எங்களை இறக்கி விட்டுட்டாங்க. அங்கேருந்து நம்ம திருப்பி டிக்கெட் எடுத்துகிட்டு திருப்பி இங்கே வந்துடலாம். சும்மா இது வந்து அப்படியே ஒரு வாட்டரில் வந்து ஒரு ரைடு போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது. நீங்களும் அப்படியே இந்த வியூலாம் பாருங்கள், நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேக் வியூ அப்பார்ட்மெண்ட்டு. ஸோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த மெட்ரோ ஸ்டேஷன் வந்துடுச்சு. ஸோ அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுத்துக்கிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு திருப்பி நம்ம எங்கேருந்து வந்தோமோ அந்த பிளேஸ்க்கு வந்து உடனே போயிடலாம். உடனேவே வந்து மெட்ரோ ரெடியாகவே வச்சுருந்தாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துகிட்டு எங்கள் கூடயே வந்துட்டாங்க. ஸோ இந்த டைமில் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் காரைக்கால்லேருந்து பாண்டி இந்த மாதிரி வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணுச்சு. சீரோட் வழியாக நம்ம வந்து ட்ராவல் பண்ணி வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ ஃப்யூச்சரில் ஏதாவது இது மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி பேசிட்டு வந்துட்டுருந்தோம் நாங்களும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வரும்போது நாங்கள் எடுத்த விலாக் தான் இது. சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஷிப் வந்து வந்துட்டுருந்துச்சு. ஸோ அதனால் வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வந்து நடுவுலேயே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த ஷிப்பு தான் அது. இது வந்து பார்த்திங்கன்னா வரும்போது ஆப்போசிட்டில் எதுவுமே ஷிப்லாம் வரக்கூடாது அப்படின்னு வந்து ஃபுல்லாகவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நல்லா இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக இந்த கொச்சின் போனீங்கன்னா இந்த வாட்டர் மெட்ரோ வந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே வந்து வெளியில் வந்துட்டோம். ஸோ நல்லா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா நிழலாக நல்லா இருந்தது. இந்த ட்ரீலாம் பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதனால தான் வ்ளாகில் எல்லாத்தையும் கவர் பண்ணேன்.
ஸோ பீச்லேருந்து நாங்க வந்து அப்படியே உள்ள வரும்போது, இந்த ஸ்ட்ரீட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டி மாரியே தான் இருந்தது. பாண்டி ஒயிட் டவுன் எப்படி இருக்கும், அதே மாரி தான் இருந்தது. எங்களுக்கும் அதே ஃபீலிங் தான் இருந்தது. பாண்டி ஒயிட் டவுன் மாரியே இருக்கேன்னு பேசிட்டே வந்துட்டுருந்தோம். அங்க எப்படி ஃபோட்டோஸ்லாம் எடுப்பாங்களோ, அதேமாரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா, நெறையா வந்து டூரிஸ்ட்லாம் வந்து ஃபோட்டோஸ்லாம் நின்னு எடுத்துட்டுருந்தாங்க. ஸோ இதுக்கப்புறம் நாங்க வந்து ஆம் நாங்களும் அப்படியே பேசிட்டு, ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு, அப்படியே பொறுமையா வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருந்தோம். ஸோ கார் வந்து கொஞ்சம் தூரத்தில தான் பார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால அப்படியே நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ கொச்சின்ல வந்து பார்த்திங்கன்னா, நெறைய பிளேஸ்லாம் நாங்க வந்து கவர் பண்ணல. ஸோ இந்த விளாக்ல வந்து குறிப்பிட்ட பிளேஸ் மட்டும் தான் நாங்க கவர் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் வர விளாக் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, டீட்டெயிலா நான் வந்து விளாக் வந்து ஷேர் பண்றேன். அதுக்கப்புறம் நாங்க ஆஃப்டர்நூன் வந்து கிளம்பிட்டோம் கோயம்புத்தூருக்கு. ஸோ இதோட இந்த விளாக் வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். சி யூ. டாட்டா.